ஒரு அப்சர்வர் ஒரு 7 வித்தியமான ரீடிங்ஸை எடுக்கிறார். அப்போ n dash equal to 7 சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஆவரேஜ் வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, 95% கான்ஃபிடன்ஸ். அவர் எடுக்கிற ரீடிங்கில் 95% என்ன சொல்கிறாரு, ஒன்று கூட குறைய இருக்கும். அது எவ்வளோ கூட குறைய இருக்குன்னா 5% கூட குறைய இருக்கும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி 95% அக்யூரேசி லெவலுக்கு இது ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை போடுறேன், சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எவ்வளோ அப்சர்வேஷன்ஸு an observer has to be taken இந்த இது ஓகே. இப்போ வந்து 5% ப்ளஸ் ஆர் மைனஸ் அக்யூரேசினா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், 40 வரும். 10% ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். நமக்கு இங்கே 5% தான் கொடுத்துருக்காங்க, அப்போனா அந்த 40ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். 40 இன்ட்டு n dash சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ். சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதை ஸ்கொயர் பண்ணி ஒரு வேல்யூ வந்துடும். அதை அப்படியே என்ன பண்ணுறேன்னா அந்த ஃபார்முலாவில் தூக்கி போகிறேன். இந்த இடத்துல 40ன்னு இருக்க போது n dash 7 சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னது 247 மைனஸ் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் தான் 41 ஹோல் ஸ்கொயர் பை சம்மேஷன் ஆஃப் எக்ஸ். ஓகே, அதை அடித்து கொடுத்தோன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா எடுத்துக்கும். அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் ஈக்குவல் டு அப்சர்வ்டு நார்மலாக எவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்கோம் இன்டர்னது 100. இது ரேட்டிங் அப்படின்னாலும் அப்சர்வ்டு டைம் வச்சு கேட்டிருக்காங்க, அது பெர்ஃபார்மன்ஸை வச்சு எழுதுறது. ஓகே, ஃபார்முலா நமக்கு கிவன் டேட்டா எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ஃபார்முலா என்ன பண்ணிக்கணும் மாற்றிக்கணும். ஓகே, அது நார்மலாக பேசிக் டைம் அப்சர்வ்டு இன்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பை என்னது 100. இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் வந்து பர்சன்டேஜில் இருக்கணும். அலவன்ஸ் அப்படின்னாலே எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் டைம் ப்ரொவைடட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ்டு ரீடிங் இன்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் டைம். நம்ம நார்மல் ரீடிங் கேட்டிருக்காங்க அப்படின்னா நார்மல்னா அப்சர்வ்டு இன்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பை என்னது 100. இது எல்லாமே பர்சன்டேஜில் இருக்கிறதுனால பை 100 போடணும். இங்கே பை 100 போட்டால் 0.85 வந்துடும். அது இன்ட்டு இந்த வேல்யூ 0.32 இன்ட்டு 85/100 போடலாம். இது இன்ட்டு இது பை என்னது 100 இது கிடச்சிடும். இது இன்ட்டு இது பை 100 இது எல்லாத்தையும் 100ஆல் டிவைட் பண்ணி எழுதுனா ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போ இதுக்கு டோட்டல் கண்டுபிடிக்கணும். டோட்டல் கண்டுபிடிச்சாச்சு. அப்போது 2.163 மினிட்டில் வருது. ஓகே, இப்போ சில அலவன்ஸ் இருக்கும். இந்த 2 நிமிஷம் வேலை பார்க்குறாங்கன்னா சில அலவன்ஸ் எவ்வளோ நேரம் 0.195 அது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ இதுக்குனால இது பண்ணலாம். கான்டிஜென்சி அலவன்ஸு இது எல்லாமே கொஷினில் கொடுத்துருப்பாங்க. 9% பர்சனல் அலவன்ஸு, கண்டிஜென்சி அலவன்ஸு 2% அப்படின்னு இருக்காங்க. இதுலேருந்து பேசிக் டைம்னால் இந்த கண்டுபிடிச்சிருக்கு. இதுக்கு 90%னா ரெஸ்ட் அலவன்ஸ், 2%னா கண்டிஜென்சி அலவன்ஸு. ஸ்டாண்டர்ட் டைம் கேட்டிருக்காங்கன்னா நார்மல் டைம் அது ப்ளஸ் ரெஸ்ட் அலவன்ஸ் ப்ளஸ் இந்த கண்டிஜென்சி அலவன்ஸோட வேல்யூ கூட்டிங்கன்னா எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். ஓகே, இது ஒர்க் ஸ்டடி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துருக்கோம். எக்கனாமிக்ஸுங்கிறத பொறுத்த வரைக்கும் ஃபுல் என்னன்னா தியரி பேசிக் தான். ஓகே, அடுத்து காஸ்ட் எஸ்டிமேஷன்லேயும் நம்ம ஆல்ரெடி காஸ்ட் டிட்டர்மினேஷன், இந்த பொருளை எதை வச்சு மேக் பண்ணுறோம், டீ காஃபி இதெல்லாம் வந்து பால் விலை ஏறிச்சுன்னா ஏற்றுவாங்க. அது மாதிரி ஃபிக்ஸடு செல்லிங், சில பொருட்களை வந்து ஃபிக்ஸட் ரேட்டுக்கு வந்து வச்சுட்டு இருப்பாங்க. தங்கம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருப்பாங்க. காஸ்ட் கண்ட்ரோல், அதாவது பொருள் ப்ரைஸு மக்கள் கையில் உள்ள, இப்போ மக்கள் கையில் வாங்குகிற அளவுக்கு காசு இருந்தது அப்படின்னா பொருளோட டிமாண்ட் என்ன பண்ணும், கூடும். ஏன்னா பொருளே இருக்குது. மக்கள்கிட்ட வாங்குகிற அளவுக்கு காசு இல்லை அப்படின்னா டிமாண்ட் என்ன ஆகும், கம்மியாகும். ஓகே, அது கம்பேரிசன் வித் எஸ்டிமேட்டு. நம்ம ஒரு பட்ஜெட் போட்டுட்டு இந்த இதுக்கு ரிலேட்டடாக வருதா வரலையாங்கிறத பார்க்குறது. மேக்கிங் ஆர் பை டிசிஷன் வாங்கலாமா வேண்டாம் தான். வேஸ்ட் ரிடக்ஷன், இதை நான் வாங்கினேன் அப்படின்னா ஃப்யூச்சரில் இதோட எக்ஸ்பென்சஸ் ஒர்க்கிங் போக எவ்வளோ வேஸ்டேஜில் இது பண்ணுவோம் அப்படிங்கிறது. ப்ராஃபிட் ஆர் லாஸ், ஃபிக்ஸிங் த டிஸ்கவுண்ட் இது பண்ணுறது. ப்ரைஸிங் பாலிசி, குறிப்பிட்ட சில நாட்களுக்கு மட்டும் என்ன பண்ணுறதுனா ப்ரைஸை சேஞ்ச் பண்ணி டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்ணுறது. அவுட்புட் டார்கெட், இவ்வளோ பொருளை நான் விற்றே ஆகணும் அப்படிங்கிறது. லீகல் ப்ரொவிஷன்ஸு, செட்டில் கம்பெனி கிட்ட இப்போ ஜிஎஸ்டி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி. ஓகே, இது வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் த காஸ்ட் எல்லாமே தியரி பேசிஸ் தான், நான் சும்மா சொல்லணும்னு சொன்னேன். ஓகே, இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்க அதுக்குள்ளே டிஸ்கவுண்ட் இருக்கும், செல்லிங் ப்ரைஸ் இருக்கும். இப்போ ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே டிஸ்கவுண்ட் இருக்கும், செல்லிங் ப்ரைஸ் இருக்கும். ஓகே, அடுத்து செல்லிங் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே ப்ராஃபிட் இருக்கும், டோட்டல் காஸ்ட் இருக்கும். இப்போ டோட்டல் காஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே செல்லிங் காஸ்ட் இருக்கும், மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இருக்கும். மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ் இருக்கும், ஃபேக்ட்ரி, அதாவது இந்த பெருசுக்குள்ளே இது 2 இருக்கும். அடுத்து இதுக்குள்ளே இது 2 இருக்கும். அடுத்து இதுக்குள்ளே இது 2 இருக்கும். அடுத்து இதுக்குள்ளே இது 2 இருக்கும். அடுத்து ஃபேக்ட்ரி காஸ்ட்டுக்குள்ளே ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்ஸ், ஃபேக்ட்ரி ஆன் காஸ்ட் இருக்கும். ப்ரைம் காஸ்ட்டுக்குள்ளே இது எல்லாமே இருக்கும். ஓகே, அது ஒரு டேபிள் மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, அந்த டேபிள் படிச்சிங்கனாலே நம்ம என்ன பண்ணலாம்னா சம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இங்கே அந்த ஃபார்முலா சார்ட்டில் நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே, இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு வெஜ்ஜு மாதிரி ஒரு மைல்டு ஸ்டீலில் மேக் பண்ணியிருக்காங்க. பார்ட் ஏ என்ன பகுதி? கியூபாய்டு. லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. லென்த் எவ்வளவு, பிரெத் எவ்வளோ, ஃபஸ்ட்டு இதை உடச்சிக்கணும். இது 2 அப்படின்னா இது எவ்வளோ இருக்கும்? 8. ஓகே, அப்போ லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு அது போட்டாங்க ஆன்சர். அடுத்து இந்த போர்ஷன் என்ன போர்ஷன் பார்த்தீங்கன்னா பி ட்ரபீசியம் மாதிரி இருக்கா. ட்ரபீசியம் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a+b/2 இன்ட்டு ஹெச். a+b/2 இன்ட்டுனது ஹெச்ங்கிறது இது. ஓகே, இன்ட்டு 8 போட்டாச்சு. a+b அப்போ 3 ப்ளஸ் என்னது 4, சாரி 3 + 1/2 இன்ட்டு லென்த் எவ்வளவு? லென்த்து இந்த லென்த்து ட்ரபீசியமோட அந்த இது. ஓகே, அந்த இது எவ்வளோ? 3 சென்டிமீட்டர் போட்டாச்சு. இப்போ டோட்டல் வால்யூம் கேட்டாங்கன்னா வால்யூம் ஆஃப் பார்ட் ஏ, வால்யூம் ஆஃப் பார்ட் பி. வி நோ தட் வால்யூம் ஃபார்முலா என்னது? வால்யூம் ஈக்குவல் டு நம்ம இந்த சாப்டர் பொறுத்தவரைக்கும் A இன்ட்டு எல். ஏ வந்து சர்க்குலர் காம்பவுண்டாக இருந்தால் 5/4d² இன்ட்டு என்னது எல். ஓகே, டயாமீட்டர் எல் ரெக்வயர்டு. அப்போ இந்த வால்யூம் வந்து 66ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இந்த இதிலேருந்து 5/4d², இதுலேருந்து என்ன பண்ணிடலாம்? எல் கண்டுபிடிச்சிக்கலாமா? இதே மல்டிப்ளை பண்ணுங்கள். 66 × 4/π × 64 இதை அடித்து கொடுத்தீங்கன்னா எல்லோட வேல்யூ கிடச்சிடும். அடுத்து இந்த மாதிரி ஒரு ஐசோமெட்ரிக் வியூவில் சிலிண்டர் இது ஒரு கியூபாய்டு மாதிரி வருது. அடுத்து இது எல்லாமே 3 டைமென்ஷனில் இருக்குது. ஓகே, ரோஸ் ஈக்குவல் டு கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூபில் இருக்குது. கிராம் பெர் மில்லிமீட்டர் கியூபில் பார்த்தீங்கன்னா இன்ட்டு 1000 மல்டிப்ளை பண்ணி கிலோகிராமை பார்த்தீங்கன்னா இன்ட்டு 1000. அப்போ பாயிண்ட் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகும். ஓகே, வால்யூம் ஆஃப் ஏ கேட்டிருக்காங்க இந்த இடம். இதுக்கு டயாமீட்டர் எவ்வளவு? 22. அதோட லென்த் என்னது? 35. வால்யூம் ஆஃப் பியும் சிலிண்டர் தான். அதுக்கு டயாமீட்டர் எவ்வளவு? 38. லென்த் எவ்வளவு? 26. ஓகே, அடுத்து வால்யூம் ஆஃப் சி இந்த போர்ஷனில் ஸ்கொயர் ராட். அப்போ ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு என்னது? அதோட திக்னஸ் எவ்வளவு? 15 கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து வால்யூம் ஆஃப் டி இந்த இடம். லென்த் எவ்வளவு? 50. டயாமீட்டர் எவ்வளவு? 20. 50. இது என்னது? லென்த்து. இது d². இது என்னது? π/4. ஓகே, எல்லா வால்யூமே என்ன பண்ணிக்கணும்? கூட்டிக்கணும். நமக்கு ஃபார்முலா தெரியும். W = ρ × வால்யூம். ஓகே, எனக்கு ரோ வந்து நான் கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன் 2681 கிராமை கிலோகிராமை மாற்றி வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இருந்ததில்ல. ஓகே, அதை போட்டாச்சு. டோட்டல் வால்யூம் போட்டாச்சு. அப்போ மெட்டீரியல் காஸ்ட்டு கேட்டிருக்காங்க. வெயிட் இன்ட்டு காஸ்ட் பெர் யூனிட். ஒரு எவ்வளோ வெயிட் நான் செய்ய போகிறேன்? 0.198 kg பண்ண போகிறேன். ஒரு இதுக்கு எவ்வளவு? 13 ரூபா 60 பைசா. அப்போ மொத்தம் இது எவ்வளவு அப்படிங்கிறது. ஓகே, நான் ஃபுல்லாக நான் டக்கு நான் ரிவிஷன் மாதிரி எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஓகே, இது பார்த்திங்கன்னா ஒரு இது, அடுத்து ஒரு டேப்பரு, அடுத்து ஒரு ரெக்டாங்கிள், அடுத்து ஒரு ஸ்கொயரு, அடுத்து ஒரு இதில் 14 mm அது ஹாலோ. ஓகே, இதுக்கு மட்டும் ஹாலோ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா பெரிய d² 14² மைனஸ் சின்ன d² இன்ட்டு லென்த் எவ்வளவு? 30. ஓகே, இப்போ ஏ கேட்டிருக்காங்க அப்படின்னா 5/4d² எல். வால்யூம் ஆஃப் பி என்னது? இது பார்க்கறதுல ஃபஸ்ட்டு மாதிரி இருக்கா? h/3 a1a2 √a1a2. ஃபஸ்ட்டு a1க்கு எவ்வளவு? டயாமீட்டர் 14 டயாமீட்டர். சின்ன இதுக்கு எவ்வளவு? 28. ஓகே, சின்ன இதுக்கு எவ்வளவு? 28. அது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி ஹைட் என்னது? 30. ஹைட்டு. ஓகே, வால்யூம் ஆஃப் பி, வால்யூம் ஆஃப் சி, வால்யூம் ஆஃப் டி, வால்யூம் ஆஃப் இ. ஒன்று இந்த கடைசி இது மட்டும் நான் சொன்னேன்னா பெரிய d². ஏன்னா வந்து அதில் என்ன பண்ண போகிறேன்? மெட்டீரியலை ரிமூவ் பண்ண போகிறேன். ஒரு 14 டயாமீட்டரில் உள்ளக்க என்ன பண்ண போகிறேன்? ஒரு 10 டயாமீட்டர் போட போகிறேன். இப்போ இந்த ஃபார்முலா எழுதிக்கணும். இந்த இடம் மட்டும். இந்த இடம் என்ன வரும்? d² 21 × 22.5 இதை கால்குலேட் பண்ணுங்க. எல்லா வால்யூம் என்ன பண்ணிக்கோங்க? கூட்டிக்கோங்க. W = நமக்கு ஃபார்முலா தெரியும். ρ × V. டோட்டல் வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி எதில் இருக்குது? கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூபில் இருக்குது. நான் பார்த்த உடனே என்ன சொல்லிக்கணும்? 7.87 × 10⁻⁻6 கிலோகிராம் பெர் மில்லிமீட்டர் கியூபுக்கு மாற்றிக்கணும். இந்த மாற்றிருக்காங்க பார்த்தீங்களா? கிராமை கிலோகிராமை மாற்றியாச்சு, சென்டிமீட்டர் கியூபை மில்லிமீட்டர் கியூபை மாற்றியாச்சு. ஓகே, அடுத்து காஸ்ட்டு 220 ஷாஃப்ட். ஒரு இதுக்கு இவ்வளோ வெயிட் அப்படின்னா 220 ஷாஃப்ட் செய்யறதுக்கு எவ்வளோ வெயிட் தேவை? 61.72 கிலோ தேவை. இப்போ ஒரு இது செய்யறதுக்கு 61.72 வெயிட்டுக்கு ஒரு பொருளுக்கு செய்யறதுக்கு 4.25. இப்போ மொத்தம் எவ்வளவோ ஆகுதுங்கிறது கணக்கு. அடுத்து இந்த என்ன பண்ணுறாங்க? இங்க் பிளாட்டிங் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு செமி சர்க்கிள் மாதிரி இருக்குது. அது மேலே ஒரு இது, அது மேலே ஒரு ஃப்ரஸ்டம் கோனை உடச்சி வந்து வச்சுருக்காங்க. இது கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் டென்சிட்டி இப்படி கொடுத்துருந்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம்? கிராம் பெர் என்னது? சிசி சென்டிமீட்டர் கியூபில் இருக்குது. ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் சென்டிமீட்டர் அப்படின்னா நான் மாற்ற தேவையில்லை. ஓகே, ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் ஏ என்னது? ஃப்ரஸ்டமு. அடுத்து பி என்னது? செக்மெண்டல் சர்க்கிள் அப்படின்னா ஒரு செமி சர்க்கிள் மாதிரிக்கு.
ஓகே. செமி சர்க்கிள் இன்ட்டு லென்த் ஆஃப் த செக்மெண்ட்டு தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஓகே. இதுக்கு ஹைட் எவ்வளவு 3.5, லென்த் ஆஃப் த செக்மெண்ட் எவ்வளவு 3.5, 2/3ங்கிறது ஃபார்முலா. ஹைச் எவ்வளவு 6, எல் எவ்வளவு எல் எவ்வளவு 18. ஓகே. b/2/3 6 × எல் போட்டாச்சு. அடுத்து ஃப்ரஸ்டம்க்கு ஃபார்முலா h/3, ஹெச் எவ்வளவு 5. ஃப்ரஸ்டம் இந்த இடம் ஃப்ரஸ்டம்க்கு எழுது ஹெச் என்னது 5. ஏரியா 1ஓட டயாமீட்டர் எவ்வளவு 3.5, ஏரியா 2ஓட டயாமீட்டர் 1.2. அப்போ ஏரியா 1 3.5 கண்டுபிடிங்க, ஏரியா 2 1.2 வச்சு கண்டுபிடிங்க. இதுக்கு என்ன தனி, இதுக்கு என்ன வேல்யூ, இது ரெண்டுத்தையும் இந்த ஃப்ரஸ்டமோட ஃபார்முலாவில் தூக்கி போட்டிங்கன்னா எனக்கு ஆன்சர் கிடச்சிடும். டோட்டல் வால்யூம் கண்டுபிடிங்க. வெயிட் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு வால்யூம், டென்சிட்டி இன்ட்டு வால்யூம், டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். இங்கே எவ்வளோ இருந்தது 275.48 × 5.8 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிராமில் கிடைக்கும். அதை கிலோகிராம் மாற்றணும்னா 3 டிஜிட் தள்ளி 1000 டிவைட் பண்ணிக்கணும். 1000 டிவைட் பண்ணால் அது என்ன கிடச்சிடும், கிலோகிராமாக மாறிடும். ஃபுல்லாகவே இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரிவிஷன் மாதிரிக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் கொண்டு போகிறேன். நம்ம சேனலில் வந்து பழைய கான்செப்ட் வீடியோஸ் ஃபுல்லாகவே கிடக்கும், அதை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. இப்போது ப்ரைம் காஸ்ட்டு ஃபார்முலா யூசேஜ் தான். டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்டு, டைரக்ட் லேபர் காஸ்ட்டு, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்டு அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க, அதில் எல்லாமே வந்துடுது. ஓகே. எடுத்து ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ்க்கு எவ்வளோ ரூபா ஆகுது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ்க்கு எவ்வளோ ரூபா ஆகுது, எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அது கிடைக்கும். அடுத்து செல்லிங் ப்ரைஸுக்கு எவ்வளவு, ஓகே, நெட் ப்ராஃபிட் எவ்வளவு, அதை என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இதை ஆட் மட்டும் பண்ணுறேன். ஃபேக்ட்ரி காஸ்ட் கேட்டுருங்களா, ப்ரைம் காஸ்ட்டு, டோட்டல் ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 1,05,000 17,350. அடுத்து செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்காங்களா, காஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு இவ்வளோ ரூபா ஆகுது, ப்ளஸ் என்னது 13,150. செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் காஸ்ட் எவ்வளவு 1,41,200 ப்ளஸ் என்னது ப்ராஃபிட். ஓகே. இதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி மாடலில் தான் இதில் வந்து சம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப காம்ப்ளெக்ஸாக எடுத்துக்க வேண்டாம். ஓகே. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த சேல்ஸ் ப்ரைஸ் ஆஃப் த கம்பௌண்ட். ஸ்டீல் பார் 6 மீட்டர் லாங்கு டயாமீட்டரில் மேக் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரம் ஆகுது. சேல்ஸ் ப்ரைஸ் எஸ்பி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் அப்போ எஸ்பி எழுதிக்கணும், டோட்டல் ப்ரைஸ் ப்ளஸ் டோட்டல் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறது என்னது, மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட், ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். இப்போ மெட்டீரியல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவுன்னு பார்ப்போம். ஓகே. ஃபஸ்ட்டு வெயிட் கண்டுபிடிக்கணும். வெயிட் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு வி. ஏன்னா வெயிட் கண்டுபிடிச்சா தான் எவ்வளோ கிலோகிராம் நமக்கு தேவைப்படுதுன்னு தெரியும். π/4d², எவ்வளோ டயாமீட்டரு 2, லென்த் என்னது 6 இன்ட்டு 8. டென்சிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8 கொடுத்துருக்காங்களா, இதாக இருக்குது 8 கொடுத்துட்டாங்க. அப்போ இவ்வளோ டென்சிட்டிக்கு தேவை. இது எத்தனை காம்பவுண்ட் நான் மேக் பண்ண போகிறேன், 20 காம்பவுண்ட் நான் மேக் பண்ண போகிறேன். அப்போ இவ்வளோ ரூபா ஆகும். இப்போ லேபர் காஸ்ட்டு ஒரு மணி நேரத்துக்கு 4 ரூபா, 1.25 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, அப்போ 5 ரூபா. ஓவர் ஹெட் காஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஓவர் ஹெட் காஸ்ட் இதில் தேவைப்படுது. அப்போது டேரக்ட் லேபர் காஸ்ட்டு 100% கண்டுபிடிங்க. டேரக்ட் லேபர் காஸ்ட் எவ்வளோ 5 ரூபா கண்டுபிடிச்சிக்கும், அது 100% 5. அடுத்து டோட்டல் காஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சா, அதுக்கு ப்ராஃபிட் 20% கண்டுபிடிக்கணும். இப்போது 13.20/100 போட்டுமே ஆன்சர். ஓகே. அடுத்து முக்கியமான டேட்டா. ஓகே. இந்த ஃபார்முலாஸ் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலாஸ் ஃபுல்லாகவே கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட் தான். ஓகே. அடுத்து அலோகேஷன் ஆஃப் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஓகே. டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்டு 10,000, 200 மணி நேரம் 5 ரூபாய்க்கு வேலை பார்க்குறாங்க. ஒரு மணி நேரம் மொத்தம் ரூபா வந்து 1000 ரூபா. ஓகே. அடுத்து 125 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க 4 ரூபாய்க்கு. ஃபேக்ட்ரி ஹெட் ஓவர் ஹெட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிச்சி அதில் 10%, அதர் ஓவர் ஹெட் கேட்டிருந்தாங்கன்னா ஒர்க் காஸ்ட் கண்டுபிடிச்சி அதில் 10%, ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க அப்படின்னா டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிச்சி அதில் 10%. நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளவு 200 யூனிட்ஸ். செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டக்குன்னு நான் செல்லிங் ப்ரைஸ் எழுதிடுவேன். டோட்டல் காஸ்ட் ப்ளஸ் என்னது ப்ராஃபிட். டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறது என்னது, ஃபேக்ட்ரி காஸ்ட் ப்ளஸ் அதர் காஸ்ட்டு. அதர் ஓவர் ஹெட் கண்டுபிடிக்கிறது என்னது 10% ஒர்க் காஸ்ட்டு. ஒர்க் காஸ்ட் கண்டுபிடிக்கிறது என்னது, ஃபேக்ட்ரி காஸ்ட்டு ஒர்க் காஸ்ட்டு ஈக்குவல் தான். ப்ரைம் காஸ்ட்டு ப்ளஸ் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட். ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது, டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் 200 × 5 இது ப்ளஸ் 125 × 4 மொத்தம் எவ்வளோ ரூபா ஆகுது 11,500. ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் கேட்டிருக்காங்கன்னா 10% ப்ரைம் காஸ்ட். இதுக்கு 10% கண்டுபிடிச்சின்னா ப்ரைம் ஓவர் ஹெட் கிடச்சிடும். ப்ரைம் காஸ்ட் ப்ளஸ் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டை கூட்டினா ஃபேக்ட்ரி காஸ்ட் கிடச்சிடும். ஒர்க் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஒர்க் காஸ்ட் எவ்வளவு 12,650. அதுக்கு 10% கண்டுபிடிச்சா அதர் ஓவர் ஹெட் கிடச்சிடும். இப்படியே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ்லேருந்து செம்ம ப்ரொசீட் பண்ணிட்டே போகும். ரிவர்ஸ்லேருந்து நம்ம செம்ம ப்ரொசீட் பண்ணி போகும்போது எனக்கு இது எழுதிறேன், இதிலேருந்து எனக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கணும். இவ்வளோ ரூபா இருக்குது, 200 காம்பவுண்ட் உருவாக்கணும். அப்போ இவ்வளோ ரூபாய்க்கு 200 காம்பவுண்ட்னா அப்போ ஒரு காம்பவுண்டோட விலை எவ்வளோ ரூபாங்கிறது நமக்கு தெரிஞ்சு. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
எல்லாமே நான் அதில் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் போட்டிருக்கேன், அதனால தான் கிறுக்கின மாதிரி இருக்குது. நீங்கள் இதில் போடாத சம் எதாவது இருந்தால் நம்ம இதெல்லாம் போடாத மாதிரி. ஓகே, ஒரு பிளாக் வந்து கொடுத்துருக்காங்க. 120 பீஸ் ஆஃப் இந்த மாதிரி ஷாஃப்ட் மேக் பண்ண போகிறாங்க. டயாமீட்டர் 2 சென்டிமீட்டர் வரணுங்கிறதுக்காண்டி 20 mm 150 பீஸ் மேக் பண்ணுறாங்க அப்படின்னா வால்யூம் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு எல். லென்த் எவ்வளோ இருக்கணும்? 2 சென்டிமீட்டர் அண்டு காஸ்ட்டு. ஓகே, காஸ்ட் ஆஃப் மேக்கிங். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வால்யூம் கேட்டிருக்காங்கன்னா வால்யூம் ஆஃப் ஏ. இந்த இது டயாமீட்டர் எவ்வளவு 10, இது எவ்வளவு 75. அடுத்து டயாமீட்டர் எவ்வளவு 20, லென்த் எவ்வளவு 125. டயாமீட்டர் எவ்வளவு 10, லென்த் எவ்வளவு 70. இதை வச்சு வால்யூம் கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ ஷியர் லாஸ் என்னென்ன லாஸஸ் இருக்கோ எல்லா லாஸையும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. ஷியர் லாஸ் கேட்டிருக்காங்கன்னா 5% ஆஃப் நெட் வால்யூம். கொடுக்கல அப்படின்னா 5% நம்மளே கண்டுபிடிக்கணும். இந்த இதுக்கு 5%. அடுத்து ஸ்கேல் லாஸ் கேட்டிருந்தாங்கன்னா இந்த இதுக்கு 6%. ஃப்ளாஷ் லாஸ்க்கு வித்து 20 mm, ஃப்ளாஷ் திக்னஸ் 3 mm, லென்த் வந்து 20 mm. டோங் கோல்டு லாஸ்க்கு லென்த்து நம்ம எடுக்கணும். டோங் கோல்டு. ஓகே, டோங் கோல்டு லாஸ்னு ஒன்று பின்னாடி பார்ப்போம். ஓகே, வால்யூம் ஆஃப் த ஃப்ளாஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த லைனை வந்து ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. 2 × 75 + 125 + என்னது 70. ஓகே, அதை எழுதிக்கணும். ப்ளஸ்ஸு இந்த 10 பையையும் இந்த 10 பையையும் ஆட் பண்ணிக்கணும். 20 - 10 ஒன்று கண்டுபிடிக்கணும். 20 - 10 ஒன்று கண்டுபிடிக்கணும். இதே கான்செப்ட் தான். 10 இங்கே ஆட் பண்ணிக்கணும், இங்கே 10 ஆட் பண்ணிக்கணும். 20 - 10 ஒன்று கண்டுபிடிக்கணும். 20 - 10 ஒன்று எடுக்கணும். ஃப்ளாஷ் வித் எவ்வளோ எடுத்துருந்தேன், ஃப்ளாஷ் திக்னஸ் எவ்வளோ எடுத்துருந்தேன். இந்த இதுக்கு டோங் கோல்டு லாஸ் நான் ஃபஸ்ட்டே சொல்லணும்னா 20 mm லென்த் எடுத்துக்கணும்னு. அப்போ டோங் கோல்டு லாஸ்க்கு ஃபஸ்ட்டு ஏரியா கண்டுபிடிக்கும் வந்து 5/4 20 டயமீட்டர் தான் நம்ம பண்ண போகிறோம். 20 mm d² இன்ட்டு லென்த் என்னதோ அதை போட்டுக்கணும். ஸ்க்ரூ லாஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா 7% நெட் வால்யூம் கண்டுபிடிக்கணும். டோட்டல் மெட்டீரியல் லாஸ் எல்லா வால்யூமையும் கூட்டுங்க. இப்போ கிராஸ் வால்யூம்னா நான் பொருளை செய்யறதுக்கு ஏற்படுத்தக்கூடிய மேனுஃபேக்சரிங் பொருளை செய்யறதுக்கு எனக்கு இவ்வளோ வால்யூம் தேவைப்படுது, ப்ளஸ் இந்த லாஸுங்கிறது எக்ஸ்ட்ரா லாஸ் எவ்வளோ இருக்குது? 50, 708. இது ரெண்டும் இருந்தால் தான் நான் அந்த பொருளை ஃபினிஷ்டு ப்ராடக்டாக உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கவே முடியும். ஓகே, அதை என்ன பண்ணிக்கணும், போட்டுக்கணும். ஓகே, அடுத்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் நமக்கு ஃபார்முலா தெரியும். வால்யூம் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு எல். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் 10 mm பார். 10 mm பார்னா இந்த இடமும் 10 mm பார் தான். ஓகே, அப்போ அந்த இதுக்கு எவ்வளோ லென்த்து அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா வால்யூம் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு லென்த்துன்னு நமக்கு தெரியும். எல் ஈக்குவல் டு V/, என்னது ஏன்னு தெரியும். விங்கிறது மேலே போட்டாச்சு. நான் ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நீங்கள் வந்து ப்ரீவியஸான வீடியோஸும் கொஞ்சம் பார்த்துட்டு இது வந்து பாருங்கள். ஓகே, நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியும். அதனால் கொஞ்சம் நீங்கள் பின்னாடி உள்ள வீடியோஸையும் பார்த்துட்டு வாங்க. 520 பெர் மீட்டர் இருக்குது. எனக்கு இத்தனை மீட்டருக்கு தேவைப்படுது, மல்டிப்ளை பண்ணிடுங்க, முடிஞ்சு. ஓகே, இது டோங் கோல்டு லாஸ்க்குள்ள ஃபார்முலா என்னென்ன இதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஓகே, பின்னாடி வீடியோஸு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு எல்லா வீடியோஸும் நான் ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க. இது வந்து டைம் ரெக்வயர்டு ஃபார் 10 welds 1/rate ஆஃப் வெல்டிங். ரேட் ஆஃப் வெல்டிங் வந்து 5 மீட்டர் இன்ட்டு லென்த் ஆஃப் வெல்டு எவ்வளவு, லென்த் அண்ட் பிரெத். அப்போ 250 வந்து மீட்டரால் வகுத்துக்கணும் அப்படின்னா 250 / 100 போடுங்கன்னா 2.5 × 10. 10 வெல்டிங் ஆப்ரேஷன் பண்ணுறதுனால 10. அப்போ 500 மணி நேரம் கொடுத்துருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ்டு வாட்டர் டேங்க் வந்து மேக் பண்ணுறாங்க. லென்த்து, பிரெத்து, ஹைட்டு அண்ட் மெட்டாலிக் ஷீல்டை வந்து வெல்டு பண்ணுறாங்க. ஆக்சிஜனோட ரேட்டு கொடுத்துருக்காங்க, இதோட ரேட்டு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஆல்சோ இந்த லேபர் காஸ்ட்டு கேட்டிங்கன்னா 50 டேங்க் இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, கொடுத்துருக்கதை அப்படியே எழுதிக்கோங்க. டென்சிட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க, எழுதிக்கோங்க. இப்போ இந்த ஏபியில் வெல்டு அடிக்க போகிறேன். ஏபியில் வெல்டு, பிசியில் வெல்டு, சிடியில் வெல்டு, டிஏயில் வெல்டு. அப்போ மொத்தம் கீழே 4 போர்ஷன். அதுமாதிரி இந்த சைடில் ஒரு 4 போர்ஷன். மொத்தம் 12 இடத்துல நம்ம வெல்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இடத்துல. ஏன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, அந்த 12 இடத்துல வெல்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். கோடை மட்டும் என்னங்க வெர்டிசஸில் இது பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே 4பா, இந்த சைடு 4, இந்த சைடு ஒரு 4, இந்த சைடு ஒரு 4, இந்த சைடு ஒரு 4, இந்த சைடு 4 வராது. அது இந்த இடத்துல 2 வரும். புரியுதா? அப்போ ஒரு சைடுக்கு என்னது 3 வெல்டு. இங்கே 1 2 3 4. ஓகே, அடுத்து 5 6 7. அடுத்து இங்கே 8 9 10 11 12. ஓகே, அந்த மாதிரி
ஒவ்வொரு இடத்துல வெல்ட் அடிக்கிறது மேற்கணும். அதாவது கீழே கொடுத்துருக்காங்களா ஏபி பிசி சிடி டிஏ, அடுத்து ஏ டாஷ் பி டாஷ் பி டாஷ் சி டாஷ் சி டாஷ் டி டாஷ் டி டாஷ் ஏ டாஷ், அடுத்து ஏ டாஷ் பிபி டாஷ் சி டாஷ் டிடி டாஷ். ஓகே, அப்போ 50 பார்ட் மேக் பண்ண போகிறேன். மொத்தம் எத்தனை சைட்ஸ்? 12 சைட்ஸ். இப்போ மொத்தம் 600 சென்டிமீட்டருக்கு நான் மேக் பண்ண போகிறேன். அதை மீட்டராக மாற்றணும் அப்படின்னா 600/100 போட்டால் 0.6 மீட்ரு. இப்போ வந்து கண்டிப்பாக திக்னஸ் ஆஃப் த ஷீட் வந்து 10 mmக்கு அதிகமாக தான் இருக்கணும். ஓகே, அப்போ வந்து நான் ரைட் வால் வெல்டிங்க்கு நான் போகிறேன். ரைட் வால் வெல்டிங்க்கு கன்சப்ஷன் ரேட்டுக்கு இந்த 10 mm கன்சப்ஷன் ரேட்டுக்கு பார்த்துக்கணும். அந்த சார்ட் உள்ளதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த டேட்டா எடுத்துக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க? கன்சப்ஷன் ஆஃப் அசிட்டிலினுக்கு 1லேருந்து 10 mm திக்னஸ் தானே. 10 mm திக்னஸ்க்கு 1.1லேருந்து இந்த ரைட் வார்டு வெல்டிங் இந்த ஹெட்டிங்கையும் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ரைட் வார்டு வெல்டிங்கில் 10 mmக்கு 1லேருந்து 1.30 வரைக்கும் எடுத்துக்கலாம். இவங்க வந்து 1.15 எடுத்துருக்காங்க. டயாமீட்டர் வந்து 5 mm. ரேட் ஆஃப் வெல்டிங்க்கு என்ன அந்த லைனில் அப்படியே எழுதிருக்கும். அந்த லைனில் 5, ரேட் ஆஃப் வெல்டிங்கு 4.50. ஃபில்லர் ராடு. ஓகே, 4.5 ஃபில்லர் ராடு 1.7லேருந்து 2 வரைக்கும் எடுத்துக்கலாம். இவங்க வந்து 1.8ன்னு எடுத்துருக்காங்க. இப்போ காஸ்ட் ஆஃப் ஃபில்லர் ராடு 4.5 மீட்ரு 0.6 மீட்ரு வந்து என்ன பண்ணணும்? ஃபில்லர் ராடு வச்சு இது பண்ணணும். ஏன்னா அதோட திக்னஸ் எவ்வளோ வரைக்கும் மேக் பண்ணணும்? 0.6 மீட்டருக்கு. இப்போ 2.7 மீட்ரு பண்ணணும். இப்போ 5/4 D ஸ்கொயரு எல் எனக்கு தெரிஞ்சுக்கும். இதை மல்டிப்ளை பண்ண வெயிட்டு கேட்டிருக்காங்கன்னா ரோ இன்ட்டு என்னது வால்யூம். ஓகே, இது வால்யூம் எனக்கு தெரியும். ரோவோட வேல்யூ வந்து 11.28 g/cc. ஓகே, இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஃபில்லர் மெட்டீரியலுக்கு மட்டும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். காஸ்ட் ஆஃப் த ஃபில்லர் மெட்டீரியல் வந்து 12,000 ரூபா. அப்போ நான் மொத்தம் செய்ய வேண்டியது 600 சென்டிமீட்ரு இல்லைன்னா 6 மீட்ரு கொண்டது. அப்போ 0.6 மீட்ரு எவ்வளவு? 7,000 ரூபா ஆகுது. இப்போ காஸ்ட் ஆஃப் ஓட்டு அண்டு இது எவ்வளோ காஸ்ட் ஆகுதுங்கிறது பார்க்கணும். ஸ்பீட் ஆஃப் வெல்டிங் வந்து 1.85 மீட்டர் பெர் ஹவர். இப்போ இவ்வளோ லென்த்துக்கு நான் வெல்ட் அடிக்கணும். 1/1.85 இன்ட்டு இது 0.6. அது ஹவரில் இருக்குது. ஹவரில் இருக்கிற மினிட்டில் மாற்றணும் அப்படின்னா 0.324 இன்ட்டு இது 60. ஓகே, அசம்ஷன் வந்து 1.15 நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இவ்வளோ இதுக்கு எவ்வளோ வால்யூம் தேவை? காஸ்ட்டு 9,000 ரூபா. அப்போ இவ்வளோ வால்யூமுக்கு எவ்வளவு மல்டிப்ளை பண்ண ஆன்சர். இவ்வளோ அசம்ஷன் ரேட் எடுத்துருக்கோம். இவ்வளோ ஹவர் ஒர்க் பண்ண போது அப்போ இவ்வளோ மீட்டருக்கு இருக்குது. காஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட்லி 47.50 பைசா. அப்போ இவ்வளோ வால்யூமுக்கு என்னது? டோட்டல் காஸ்ட்டு, காஸ்ட் ஆஃப் ஃபில்லர், காஸ்ட் ஆஃப் மீட்டருக்கு, காஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். அடுத்து லேபர் காஸ்ட் கேட்டிருக்காங்கன்னா 19.44 நிமிஷம் வந்து என்ன ஆகுது? டைம் டு வெல்டு இந்த இருக்குது பாருங்களேன். 19.44 கண்டுபிடிச்சிருக்கோமா. அடுத்து 80% என்ன பண்ணுது ஆகும் அப்படிங்கிறது அசம்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அதுக்கு ஒரு நேரம். அப்போ டோட்டல் லேபர் டைம் பண்ணுது டைம் வெல்டு பண்ணுறது, அடுத்து எட்ஜ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த எட்ஜ் ஷார்ப்பன் பண்ணி இது பண்ணுறது 34.9. அது மாதிரி லேபர் காஸ்ட்டு 2.80 ஹவருக்கு கண்டுபிடிக்கிறோம். மொத்தம் நான் வந்து 34.99 நிமிஷத்துக்கு பண்ணணும். அப்போ 1 மணி நேரத்துக்கு எவ்வளோங்கிறது /60. அப்போ 1.63 வரும். ஓகே, டு ஃபைண்ட் ஓவர் ஹெட்டு 100% ஆஃப் த லேபர் காஸ்ட். அப்போ இந்த 1.63 அப்படியே இதுக்கு வரும். ப்ரைம் காஸ்ட் கேட்டிருக்காங்க, மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட்டு. ஓகே, இதுமாதிரி 50 டேங்க் மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னா மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளவு, லேபர் காஸ்ட் எவ்வளோ, ஓவர் ஹெட் எவ்வளவு, இவ்வளோ ரூபா வருது. இதே மாதிரி 50 டேங்க் மேக் பண்ணதுக்கு எவ்வளோங்கிறது இன்ட்டு 50 போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். இதெல்லாம் வெல்டிங்கோட பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் தான். இந்த ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆம்பியர் இது வந்து கரண்ட்டு, இது வோல்டேஜ் 1000, இது டைம் வந்து மினிட்டில் தான் இருக்கணும். இது எஃபிஷியன்சி, இது வந்து கனெக்டிங் ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேஷியோ, இது வந்து பவர். ஓகே, எல்லா டேட்டாவையும் அதில் அப்படியே என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இது எல்லாமே டேட்டாஸ் தான் வெல்டிங்கோட ஆப்ரேஷன் இருக்குது. நான் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நம்ம மக்கள் ஷார்ட் ஸ்பெண்டில் ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதனால தான் என்ன பண்ணுறேன், ஷார்ட் ஸ்பெண்டில் போடுறேன். இதான் ஃபவுண்ட்ரியில் ஒரு முக்கியமான கான்செப்டே இது தான். ஓகே, அங்கே என்ன இருக்கோ இந்த வேல்யூ ப்ளஸ்னது அந்த வேல்யூ /100. இப்போ 42 இருக்கா 42.42, 8 இருக்கா 8.08, 50 இருக்கா 50.50, 38 இருக்கா 38.38. அந்த வேல்யூ போட்டுக்கோங்கப்பா. 38 போட்டுட்டு ப்ளஸ் 38/100 போட்டுருவோம். 50 இருக்கா 50 ப்ளஸ் 50/100 0.50. அடுத்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கிறது ஸ்ட்ரிங்கேஜ் அலவன்ஸு. அந்த வேல்யூ ப்ளஸ் அந்த வேல்யூ /100 அது போட்டால் கிடச்சிட போகுது. அடுத்து மெஷினிங் அலவன்ஸ் அப்படின்னா ரெண்டு இது என்ன பண்ணால் ஆட் பண்ணணும். இந்த சைடு உள்ளது ஃபுல்லாக ரெண்டு ஆட் பண்ணணும். இந்த சைடு உள்ளது ஃபுல்லாக 4 மீட்டர் ஆட் பண்ணணும். ஏன்னா இது பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு 2 அந்த சைடு 2. ஓகே, இந்த மாதிரி நடுவில் ஏதாவது சைஸை குறுகுச்சி வச்சுது அப்படின்னா 2 mm மட்டும் என்ன பண்ணிக்கணும்,
கழிக்கணும். ஓகே, 2 mm என்ன பண்ணணும், கழிக்கணும். இங்கே 25.25 இருக்குது, இங்கே என்ன மாறிடுச்சு 23.25. ஏன்னா இந்த சைஸ் என்ன ஆகுது, அந்த சைடு 2 mm இந்த சைடு 2 mm குறையுது. ஓகே, இப்போ 42 இருக்குது, 44, 8 இருக்குது, 10, 8 இருக்குது, 10, 75 இருக்குது, 77. ஓகே, இந்த சைடு பார்த்தீங்கன்னா 36 இருக்குது, 32 இருக்குது, 36. அடுத்து 50 இருக்குது, 54, 38 இருக்குது, 4 கூட்டினா இது 50 இருக்குது, 4 கூட்டினா இது. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 3 இதாக கூட்டணும். ஓகே, 44.42 +3 +3 போட்டிங்கன்னா ஆன்சர். வித்து திக்னஸ் எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், 3 + 3 ஆட் பண்ணிக்கணும். அதுமாதிரி பார்ட் 2 வந்து 2 in நம்பர்ஸ். ஓகே, பார்ட் பி வந்து பார்ட் பியில் இது ஒரு பார்ட் பி, இது ஒரு பார்ட் பி, மொத்தம் எத்தனை பகுதி, 2 பகுதி மீட் பண்ணுறோம். அப்போ 2ஆல் கிளைமேக்ஸில் என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, ஆனால் என்ன பண்ண போகிறேன், ஆட் பண்ணும்போது இந்த சைடு 3, இந்த சைடு 3, இந்த சைடு இப்படி ஒரு சைடு இருக்குன்னா இந்த சைடு 3 mm, இந்த சைடு 3 mm ஆட் பண்ணி எழுதணும். பார்ட் சிக்கு என்னது, பார்ட் டி டோட்டல் வால்யூம் கேட்டிருக்காங்க அப்படின்னா அது எல்லா வால்யூமே என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இவ்வளோ மீட்டர் கியூப் எனக்கு தேவைப்படுது, ஒரு இதுக்கு 6000 ரூபா. அப்போ இவ்வளோ வால்யூமுக்கு எவ்வளவு அப்படின்றது கணக்கு. அடுத்து இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எஸ்டிமேஷன் ஆஃப் மிஷினிங் டைம். என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இதை கொடுத்துருப்பாங்க. 60 mm கொண்ட ஒரு 60 mm m/min ஃபீடு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஓகே, இதுலேருந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 60லேருந்து எதாவது மாற்ற போகிறேன், ஃபஸ்ட்டு 40 மாற்ற போகிறேன், ஃபுல்லாகவே 40 மாற்றுவேன். அப்போ எவ்வளோ லென்த்து, இந்த லென்த்து 40 + 55. அப்போது அதுக்கு நம்பர் ஆஃப் பேசஸ் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் பேசஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஃபார்முலா. ஓகே, டயாமீட்டர், சின்ன டயாமீட்டர் 2 × இது டெப்த் ஆஃப் கட்டு. அடுத்து எண்ணு கண்டுபிடிக்கணும். எண்ணு பெரிய டயாமீட்டர் போடும்போது பெரிய வேல்யூவை தான் போடணும். ஓகே, அதுக்கு RPM கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து டைம் ரெக்கார்டுனா எல். நம்பர் ஆஃப் பேசஸ் நான் கண்டுபிடிச்சனால மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், சில இதில் பண்ண மாட்டோம். அடுத்து 40 mm இருக்கா, அடுத்து இதை ஃபுல்லாத்தையும் இந்த இடம் 40 பண்ணியாச்சு, இந்த இடம் மட்டும் என்ன பண்ணணும், 40 30 மாற்றணும். அப்போ எவ்வளோ லென்த்து, 55. அப்போது இந்த 55 மட்டும் என்ன பண்ணிக்கணும், கணக்கில் எடுத்துக்கணும். எல் வர்ற இடத்துல என்ன பண்ணணும், 55. எண்ணுங்கிறது டயாமீட்டர் கண்டுபிடிக்கும் போது பெரிய டயாமீட்டர் தான் போடணும், 40. ஓகே, அப்போ டோட்டல் டைமு ஃபஸ்ட்டு 60லேருந்து 40 ஆகக்கூடிய டைம் என்னது, இந்த கண்டுபிடிச்சிருக்கேன். 40லேருந்து 30 ஆகக்கூடிய டைம் என்னது, இந்த கண்டுபிடிச்சிருக்கேன். 2 டைமையும் கூட்டினீங்கன்னா டோட்டல் டைம் கிடச்சிடும். ஓகே, ஓகே, இதில் எஸ்டிமேஷன் ஆஃப் டைம் ஓரளவுக்கு நான் கொடுத்துட்டேன். இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.